நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சும்மா பேரை சொன்னாலே வெடிக்கிற ஊரு சிவகாசி தான் வந்திருக்கோம். பட்டாசு வாங்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் சிவகாசி இது வரைக்கும் வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா சிவகாசிக்கு வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே சிவகாசிக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் சின்ன வயசுல விட மாட்டாங்க. இப்போ நம்ம வளர்ந்துட்டு நம்மளும் 2 பசங்க இருக்காங்க, அதனால நம்ம பசங்களுக்கு தப்பாஸ் வாங்கலாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ போயிட்டு எங்கெங்கே பட்டாசு இருக்குது, எங்கெங்கே நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக அதனால எதுவுமே தெரில, நம்ம போய் பார்த்தா தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். நல்லா ஒரு வீடியோவாக எடுத்து விளாகாக போகலான்னு பார்க்குறேன். உங்களுக்கும் அந்த வீடியோ யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் எங்கெங்கே பட்டாசு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். நம்ம சிவகாசியில் அலைஞ்சி திரிஞ்சு கடையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். நம்ம அந்த வேலையே வேணாம், நம்ம சப்ஸ்கிரைபரே இங்கே ஒரு கடை வச்சுட்டு இருக்காரு, அந்த இடத்துல பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் காட்டுறேன் வாங்க. நான் கூட அலைஞ்சி திரிஞ்சு அழியணும்னு நினச்சேன், ஆனால் ஃபஸ்ட்டு கடையே நம்ம சப்ஸ்கிரைபர் கடையாக இருக்குது. நம்ம போகும்போதே பார்த்துட்டு நான் எங்கள் கடையும் பட்டாசு கடை தான் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? போகலாமா? போகலாம் ப்ரோ. நம்மகிட்ட எல்லாமே தரமான வெடி எல்லாம் பின்னாடி தான் நம்ம கடையில் தான் இருக்குது. அப்படியா? போகலாமா? சொல்கிற மாரி நம்ம சொல்கிற மாரி சும்மா தரமான வெடிலாம் அவர்கிட்டே இருக்கான். சரி வாங்க அவன் கடைக்கு போய் பார்ப்போம். வாங்க போகலாம். அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு திருமுருகன் பைரவா பார்க். இப்போ என்னென்ன ஆஃபர் இருக்கு, என்னென்ன பட்டாசுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்தோம், சும்மா பயங்கரமான பட்டாசுலாம் நிறைய இருக்குது. என்னோட கம்மியாக நினச்சி வந்தேன், ஆனால் சும்மா கடல் மாரி இருக்குது. ஒவ்வொன்றும் சமைக்கி விட்டா குழந்தைய வந்து அட்ராக்ஷன் பண்ணுற மாரி இருக்குது. குழந்தைங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வெடிப்பாங்க போல், அவ்வளோ பட்டாசு இருக்குங்க. குழந்தைங்க மட்டும் என்ஜாய் பண்ணுற மாரி இல்லை, பெரியவங்கலேருந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பட்டாசு இருக்குங்க. நம்ம சொல்கிறதோட நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லுவார் என்னென்ன பட்டாசு சொல்லிட்டு. நம்ம அவர்கிட்ட கேட்போம் வாங்க. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லுவார் என்னென்ன பட்டாசு இருக்குது சொல்லிட்டு. நீங்களே சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன பட்டாசு செவ்வாய்க்கிழமை பட்டாசு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். அது கடையில் பார்த்தீங்கன்னா தரமான வெடியெல்லாம் ரொம்ப குறைவாக கொடுத்துட்ருக்கோம். அதில் அச்சு வெடியிலேருந்து சின்ன வயசுலேருந்து பெரிய எல்லா வெடியும் நம்மகிட்ட இருக்குது. அது ஒன்றும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நான் பேட்டை கையில் வச்சுருந்து பார்த்தீங்களா, இதுவும் ஒரு பட்டாசு தான். ரொம்ப தரமாக இருக்கும். கிரிக்கெட்டே ஆடலாம் போல், பயங்கரமாக இருக்குது. பேட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த பட்டாசு என்ன ப்ரோ? எம்ஆர்எஃப் பேட். எம்ஆர்எஃப் பேட்டு அச்சா 6 போகும் போல். அது போல் பந்து வேறு காம்போவில் இருக்குது. அது கூட காம்போ வந்து இந்த பந்து வேறு போடு ப்ரோ. மேட்ச் ஆடலாம். கேட்சு நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. இப்படி விளையாடுறதுக்கே நல்லா இருக்குது. அப்போ இன்னும் ஃபயர் பண்ணி விளாட்னா இன்னும் நல்லா இருக்கும் போல். நம்ம அடுத்தது பார்ப்போம். 2வதா AK-47 வாட்டர் கேன். அவர்கிட்ட ஒரு AK-47, நம்ம கிட்ட ஒரு AK-47 KGF மாரி இருக்கா. சுட்டு விளாட்லாம் போல. ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ்னா இது உங்களுக்கு ஏற்ற வெடி தான். ஆமாம், ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் சுட்டு விளையாடுறதுக்கு. தீபாவளி மறக்காம வாங்கிக்கங்க AK-47. இப்போ இசை மழையில் நனைய தயாரா? கிட்டார். கிட்டார் பட்டாசுலாம் இருக்குங்க சும்மா. அப்படி இதில் வந்து ஃபயர் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. குழந்தைங்க ஆச்சு விளையாட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா? செமையா இருக்கு. உண்மையான கதை மாரி தாங்க இருக்கு. வச்சா வலிக்கும் போல அந்த மாரி இருக்கு. இதுல இருந்து ஃபயர் வரும். நல்லா இருக்கும். அனிமான் வச்சதுக்காக வெடியா வச்சிருக்காங்க இங்க. அனுமார் கையில இருந்து நம்ம கையில வெடியா இருக்கு. நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. குழந்தைங்கிட்ட கொடுத்தா இது வெடிச்சிட்ட பேரும் விளையாடிட்டு இருவாங்க போல வச்சு, அந்த மாரி இருக்கு இல்ல? ஆமாம் ப்ரோ. இது வெடிச்சா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது நல்லா இருக்கு ப்ரோ. சுற்றி டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பட்டாசு இருந்தால் ப்ரோ. இவ்வளோ பட்டாசு இருக்கு. என்ன ப்ரோ ஜூஸ் குடி ப்ரோ. வெசங்க வந்திருக்கேன். அது குடிக்காதீங்க ப்ரோ, வெடி ப்ரோ. அது வெடியா ப்ரோ? இதோடமா ப்ரோ வெடி வச்சிருப்பீங்க? பாருங்க ப்ரோ, நம்ம சிவாசி என்னென்ன நியூ அறிவியல் இருக்குன்னு பாருங்க. ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லை. ஜூஸில் கூட வெடி வச்சிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கும் போல ப்ரோ. நான் ப்ரோ சாப்பிட்ற ஐட்டத்தில் ஃபுல்லாக பட்டாசு செஞ்சு வச்சுருக்கீங்க. ஐஸ்கிரீம்ல பட்டாசு செய்வீங்க? அப்படிதான் ப்ரோ, நம்ம சிவாசின்னா அப்படி தாங்க. டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க வெடி. ஐஸ்கிரீம்ல கூட பட்டாசு செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து கை வச்சாலும் ஒன்றாவதான். குழந்தைங்க வந்து நம்பி ஐஸ்கான் கிரேட்டிவ் தான் அப்படியே இருக்கு. ஐஸ் சாப்பிட குழந்தைங்கலாம் வாங்கிக்கங்க. அவ்வளோதாங்க. நம்ம பீக்காக இவ்வளோ சின்னதாக பார்த்துருப்போம். இதோட இன்னொரு சைஸும் இருக்குது. பாருங்க, இந்த சைஸ்ல
இதோட அதை பெருசுங்க கொஞ்சம். இதோட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னொரு சைஸும் பீக்காக் இருக்குது, காட்டுறேனுங்க. அதோட பாருங்க இவ்வளோ பெரிய பீக்காக்கு. இதில் 1 2 3 4 5 இது வரும் நினைக்கிறேன். சும்மா பீக்காக்குமே வேற லெவலில் பீக்காக் வெரைட்டிங்க அதெல்லாம் பார்த்தாலே. சொல்லுங்க சைஸ் வேஸாக பாருங்க. சின்ன வயசு சின்னதுலேருந்து அதோட கொஞ்சம் பெருசு, அதோட பெருசு. எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது. லயன் வெடி, யானை வெடிலாம் இருக்குது. இதெல்லாம் மவுண்டன். இது புஷ்பானம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்த உடனே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். நல்லா இருக்குது, க்யூட்டாக. இதெல்லாம் நம்ம நைட்டு வெடித்து பார்ப்போம். பஸ்ஸு, நம்ம பஸ்ஸை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம் போல். இதில் வந்து வாழை மரமே தான். இதுவும் ஒன்று பற்ற வச்சா போதும், 3 சைட்லேருந்து வந்து ஃபயர் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாங்குற காசோட அதிகமாக இவங்க காசு தருவாங்க. எப்படி தானே பார்க்குறீங்க, மணி பேக். இதை வச்சேன்னா சும்மா நம்ம தெருவே சும்மா பணக்கோலமாக இருக்கும். பணத்துக்கு அப்படியே தூவி விட்ட மாரி இருக்கும். அந்தமாரி இருக்கும் அந்த வெடி. மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த பட்டாசை கொடுத்தா எந்த குழந்தையும் வானானே சொல்லாது. என்ன பட்டாசு தானே, லாலிபப். நம்ம கொடுத்தாலே வானா சொல்ல மாட்டோம் லாலிபப்லாம், ஏன்னா அவ்வளோ நம்மளுக்கு பிடிக்கும். குச்சி மிட்டாய், குறி ரொட்டி மாரி தான் லாலிபப். இது நம்ம பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பால் பச்சை, காஃபி, பிங்க்கு, மெரூன் கலரா நல்லா இருக்குது. இவங்ககிட்ட ஹெலிகாப்டர் ஷாட்டு, ட்ரோன் ஷாட்லாம் கூட இருக்குது. ரெண்டுமே பயங்கரமாக இருக்கும் போல் அடிக்கிறதுக்கு. இந்த சங்கு சக்கரம் வந்து ரிவர்ஸ்லேயே சுத்தம், ஃப்ரண்ட்லேயே சுத்தம். இதுவும் உங்களுக்கு அட்வான்டேஜாக போனோம்னா கையில் சுற்றுற மாதிரியே இருக்குது. கையிலே சுற்றலாம் சங்கு சக்கரத்தை. ஃபஸ்ட் டைமாக சங்கு சக்கரத்தை கையில் சுற்றலாம் சொல்லிட்டு தான் பார்க்குறேன். ஒன்றும் ஆகாது நம்ம கைக்கு. கையில் இந்த ஃபயர் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த கார் ஓடான்றாங்க, இந்த கோழி முட்டை போடான்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதெல்லாம் நைட்டு வச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இல்லை, இது உண்மையாக சவுண்ட் வர கொடுக்குமா, இந்த காரம் உண்மையாக ஓடுமா, நம்ம எல்லாம் நைட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறது, செம்ம க்யூட்டாக. நீங்களும் வாங்கிக்கோங்க. இவங்ககிட்ட கிண்டர் ஜாயம் இருக்குது, விசில் சவுண்டாக இருக்குது. சும்மா சவுண்டை கொடுத்துட்டு கிண்டர் ஜாயம் சாப்பிடலாம் போல. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வண்டி ஃப்ரண்ட்லலாம் கட்டிட்டு போயிட்டு வீலிங் பண்ணிகிட்டே போவோம். சும்மா டப்பாசு வெடிச்சிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதேமாரி ஹாட் தான். இது கையிலையும் வெடிக்கலாமா, நம்ம நைட்டு வெடிச்சு பார்ப்போம். இது கையில் வெடிச்சிட்டு எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம அவுட்டை கையில் வெடிக்க போகிறோம். செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம நைட்டு தான் வச்சு பார்க்க போகிறோம். உங்ககிட்ட செல்ஃபி ஸ்டிக்கும் இருக்குது, கேமராவும் இருக்குது. ரெண்டுத்தையும் போய் வீடியோ எடுக்கலாம் போகலாம் நம்மளே. எல்லா வசதியும் எங்கள் இதில் இருக்குது. இது வந்து ஃபோட்டோ எடுக்குமா, இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாமா. இதை கையில் வெடிக்கலாம், இதை தரையில் தான் வெடிக்கணும். இவங்ககிட்ட சின்ன புஷ்பானத்துலேருந்து பெரிய புஷ்பானம் வரைக்கும் இருக்குது. அதுவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது க்ரீன் கலரில் வெடிக்குமா, இது வந்து பிங்க் கலரில் வருமா, எப்படி இருக்கும்ல. நம்ம அது வரைக்கும் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்தால் பார்த்துருக்கோம், கலராக வந்து பார்த்ததில்ல. சரி, நைட்டு பார்ப்போம். நம்ம கம்பி மத்தாவை வந்து நீட்டாக தான் பார்த்துருப்போம். இது பாருங்கள், கொடை மாரி இருக்குது. சும்மா அப்படியே இங்கே கொளுத்தி விட்டால் போதும், அப்படியே பூ மாரி விரிஞ்சிடுமா. அப்படியே நம்ம கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கலாம். நம்ம இப்படி விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. நல்லா ஸ்ட்ரிங்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா க்ரிப்பாக தான் இருக்குது. ஒன்றாவது நீங்கள் கையில் பட்டா, இது ஒன்றா கையில் பட்டா, இதுவும் கையில் பட்டா ஒன்றாவதான். நல்லா இருக்குது. இவங்ககிட்ட குட்டி சைஸ்லேருந்து என் இடுப்பு சைஸ் வரைக்கும் அவுட் இருக்குது. எல்லாம் செம்ம பெருசாக இருக்குது. எங்ககிட்ட அவுட்டு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 ஷாட்டும் இருக்குது. அடுத்தது 60 ஷாட்டும் இருக்குது. அடுத்தது 120 ஷாட்டும் இருக்குது. இதுலேயே பெரிய 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 ஷாட்டு 520 ஷாட்டு. இதை வெடித்தாலே ஒரு 40 நிமிஷம் கிட்ட வெடிக்கும் போல், ½ அன் ஹவர் வெடிக்கும் போல். தூக்க விட முடியலங்க, செம்ம ஹைட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன் தூக்கிறதுக்கு. 520 ஷாட்டு, செம்ம வெயிட்டு. ஆரம்பிக்கலாங்களா? கிட்டார், டபுள் கிட்டார் இருக்கு. வாவ், போப்போ பாஸ்ட் ஏறுது. நெக்ஸ்ட்டு நம்ம எம்ஆர்எஃப் பேட்டு, ஹெலிகாப்டர் ஷாட் தான் அடி வரும். பேட்டு செம்மையாக இருக்கு. கலர் வெடி ஃபுல்லாக கலராக தெரிச்சிருக்கு பாலில். அடுத்தது வந்து முட்டை போட போகுது கோழி. கோழி முட்டை போட்டுடுச்சு. ஆம்பளை தான் போடணும். நம்ம இந்த இடத்தையே குப்பையாக போடும். ஹிட்லரோட வெடியை வெடிச்சு சும்மா குப்பை வெடி வேறு வெடிவோம்.
அடுத்தது வெடிகுண்டு. ஃபஸ்ட்டு வச்ச வெடிக்கே சும்மா காது தான் கீனாக ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு வெடிகுண்டு கொடுத்துருக்காரு. இது எப்படின்னு பார்ப்போம். ஆச்சு ஓகேவா? பட்டாசு வெடிக்கு இப்போ பயமாகுது நம்மளுக்கு. வா என்ன சவுண்டு சும்மா காதுலாம் சும்மா கீன் அப்படி சவுண்டு. இப்போ நம்ம வந்து பீகாக் ஷாட் குட்டி தான் வெடிக்க போகிறோம். வெடிப்போம். சப்போர்ட்டு கல் வச்சிரும், எல்லாம் சாஞ்சிரும். வாவ் வாவ் வேற லெவலில் இருக்கு, நல்லா இருக்கு. வா அது படத்தில் பார்க்குறேன் மாரி இருக்கு இது பார்க்குறதுக்கு. ஒர்த்து சத்தியமாக ஒர்த்து. இது பயங்கரமாக ஒர்த்தான பட்டாசு, பார்க்குறது வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும், அந்தமாரி பேருந்து பஸ் தான் அடிக்க வரும். இதுவும் சப்போர்ட்டு கல் வச்சுப்போம். இது செம ப்ரெஷராக இருக்குது, செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, பார்க்கறதே நல்லா இருக்குது. அந்த விஜய் டிவிலாம் போடுவாங்கள்ல சும்மா பக்கத்தில் ஃபயரு, அந்தமாரி இது சூப்பராக பார்க்கலாம். வாவ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஃப்ளாஷ் வேறு லெவலில் அடிக்குது. பட்ட அது மின்மிக். வா இன்னும் 2 ஷாட் ஆகுது. ஒன்றா ஆஃப் கலர் பிங்க் கலர் க்ரீன் கலர் நல்லா இருக்கு. பார்க்கறதே கண்ணுக்கே மாதிரி குளிர்ச்சியாக இருக்கு. நம்ம லயன் ஷாட் தான் அதுக்கப்புறம். இது மேலே அவுட்ரு நினைக்கிறேன். இது அம்மி மேலேயே போகும். அது வாவ் ஒர்த்து. அடுத்தது மல்டி கலர், இல்லை 3 கலர்ஸ் வரும். மல்டி கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, கலரா வாழை மரமே. மல்டி கலர் நம்ம வந்து எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக போகிறோம். கலர் ஸ்மோக் போட்டு ஸ்மோக்கிங். வா ஸ்மோக்கு வர எப்படி கலர் ஸ்மோக்குங்க வேறு லெவலில் இருக்குது. கலர் ஸ்மோக்கு 30 சைஸு கம்பி மத்தாப்பி டீயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வா வா செம்மையாக இருக்குது. கலராக ரெட் கலர். சங்கு சக்கரம் வந்து தரையில் சுத்தனை பார்த்துருக்கீங்க, கையில் சுற்றி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க, இந்த கையில் இல்லை, இந்த கையில் அப்படியே சுத்த போது பாருங்க. சும்மா வானத்தையே கலர்ஃபுல்லாக போகுது. ஷாட்டு தான் 60 ஷாட்டு. வெடிப்போமா? வந்து வைப்போம், ஃபயர் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் இந்த அவுட் ஷாட்லாம் நான் வச்சதே இல்லைங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ஆக வரேன். வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க இதெல்லாம் நம்மளுக்கு. அதை வாங்க. வாவ் வாவ் எல்லாம் நயகரா வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்துப்பீங்க. இது நயகரா ஷாட்டு. நம்ம மேலே போயிட்டு வேறு லெவலில் வெடிக்குமா. இது வெடிப்போம்.
வாவ் வா எவ்வளோ ஹைட்டுங்க. வாவ் பா வேற லெவலில் இதுங்க. கார் ஓட்ட போகிறோம். கார் மாரி பட்டாசு வெடிக்க போகிறோம். இதை கொளுதுனா கார் மூவ் ஆகுமா வெடிது பார்ப்போம். கார் வந்து சும்மா ஒரு ஸ்கிட் அடிச்சு அடி ஓரம் கட்டி அதே ஓரமாக பார்க்கிங் ஆயிடுச்சு. பார்க்கிங்கில் போட்டுருவோம் காரை. க்ரீன் கலர் ஷர்ட்டா. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர். நம்ம எல்லா கலர்த்தையும் பார்த்துறோம். இப்போ க்ரீன் கலர் எனக்கு பிடிச்ச கலர் இது. இது வெடிப்போம். சவுண்டு கம்மி தான் இது. ஆனால் ஹைட்டு பா செம்மையாக க்ரீன் கலரு. வா க்ரீன் நல்லா இருந்து. அதான் மின்னில் வந்து 10 செகண்ட் தானே அந்தமாரி 10 செகண்ட் தான். ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இருக்கிறதுலே குட்டி அவுட்டு இது. இது வெடிப்போம். பையன் சின்னதாக இருந்தாலும் வேலை பையனாக காட்டுறாங்க. மிளகா சின்னதாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கும்ல. பையன் சின்னதாக இருந்தாலும் சும்மா வெடி சும்மா தரமாக இருந்தது. உங்களுக்கும் ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. அவங்க வெப்சைட்டாக இருக்கும், அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிங்க. நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா ஒரு கலர் கோட்டிங் கொடுப்பாங்க, 90% ஆஃபர் கொடுப்பாங்க, ஒரு காலண்டரும் கொடுப்பாங்க. இந்த ஆஃபர்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் தான். அதுவும் 2000 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் தான் இந்த ஆஃபர்லாம். இதோட இந்த வீடியோ முடியுது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாம் பட்டாசு கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து பத்திரமா வைங்க. முக்கியமாக எல்லாம் நல்லபடியாக வைங்க. சீக்கிரமாக ஆர்டரை ஃபேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த நம்பரில். இதோட வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.